ரைடுக்கு சென்ற போலீஸ் டீம். திடீரென கேட்ட துமில் சத்தம். இரத்த கரையான கிராமத்து வீடு. அடுத்தடுத்து பறிபோன 2 உயிர். ஊரையே உலுக்கிய சம்பவம். பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அம்ரித்பால் சிங். இவர் கடந்த பல ஆண்டுகளாக பஞ்சாப் காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றியுள்ளார். மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் அம்ரித்பால் சிங் பணியாற்றி வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர் மிகுந்த தைரியமானவர் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஹோஷியார்பூரில் உள்ள ஒரு இடத்தில் சட்டவிரோத செயல்கள் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் பஞ்சாப் காவல்துறையின் CIA குழு முகேரியனின் மன்சூர்பூர் கிராமத்திற்கு சென்றுள்ளது. அவர்கள் அடையாளம் காட்டியபடி அங்கு ஒரு வீடு இருந்துள்ளது. அந்த வீட்டிற்கு சென்ற போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது அந்த வீட்டின் உள்ளே சட்டவிரோதமாக செய்யப்பட்ட துப்பாக்கிகள் ஏராளமாக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்துள்ளது. அந்த துப்பாக்கிகளை பறிமுதல் செய்ய போலீசார் தயாராகும் போது அங்கு மறைந்திருந்த ரவுடிகள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த காவல்துறையினர் பதிலுக்கு அவர்களும் துப்பாக்கி சூடு நடத்த தயாராகியுள்ளனர். ஆனால் அதற்குள் கான்ஸ்டபிள் அமிர்த்பால் சிங்கின் மார்பில் குண்டு பாய்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த அம்ரித்பால் சிங் அதே இடத்தில் சுருண்டு விழுந்துள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்து ரவுடிகள் வேகமாக தப்பிச் சென்றுள்ளனர். இதற்கிடையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து படுகாயமடைந்த அம்ரித்பால் சிங்கை அங்கிருந்த சக காவலர்கள் காப்பாற்றி அவரை உடனடியாக அருகே இருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக அம்ரித்பால் சிங்கை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு கூறியுள்ளனர். அதன்படி அங்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அதன் பின்னர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாக SSP சுரேந்தர் லம்பா தெரிவித்தார். இதனால் அவரின் குடும்பத்தார் மற்றும் போலீசார் என அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இதனை அடுத்து காவலர் அம்ரித்பால் சிங் கொல்லப்பட்டது தொடர்பாக பஞ்சாப் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் காவலரை சுட்டது சுக்விந்தர் ராணா என்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். இதற்காக சுக்விந்தர் ராணா இருக்கும் இடம் குறித்து தகவல் கூறுபவர்களுக்கு 25,000 ரூபாய் பணம் வழங்கப்படும் எனவும் போலீசார் அறிவித்தனர். ஆனாலும் காவலர் அம்ரித்பால் சிங்கை கொன்ற ரவுடி இருக்கும் இடத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. ஆனாலும் போலீசார் தனிப்படைகளை அமைத்து தேடி வந்தனர். இதற்கிடையில் கடந்த 18ஆம் தேதி காலை போலீசாருக்கு ரகசிய போன் கால் ஒன்று வந்துள்ளது. அதில் பேசியவர் ரவுடி சுக்விந்தர் ராணா பூரண பங்களாவிற்கு அருகே பதுங்கியிருப்பதாக தகவல் கொடுத்துள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி பூரண பங்களாவிற்கு விரைந்த காவலர்கள் சுக்விந்தர் ராணாவை சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது அங்கு இருந்த காவலர் ஒருவரை தாக்கிவிட்டு சுக்விந்தர் ராணா தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். உடனே அங்கிருந்த போலீசார் அவரை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. ரவுடி சுக்விந்தர் ராணா கொல்லப்பட்டதை பஞ்சாப் போலீசாரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் கொல்லப்பட்ட ரவுடியின் கூட்டாளிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதனால் தலைமறைவாகி இருக்கும் மற்ற ரவுடிகள் பெரும் பதற்றத்தில் உள்ளனர். காவலரை சுட்டுக் கொன்ற ரவுடியை போலீசார் என்கவுண்டர் செய்த சம்பவம் பஞ்சாப் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.